ஃபீல்டிங்ல அவர் கொடுக்குற 200% இருக்கு, நரம்பு போச்சுன்னு. ரச்சகன் நாகார்ஜுன் மாதிரி பண்றாரு, அதுல காமிக்கிறாரு டீம் மேன். See, he doesn't have to do that. நான் கேப்டன், நான் பாட்டுக்கு தலுக்கா நிக்கலாம், போட்டு இருக்கிற ட்ரெஸ் கூட கலையாம நிக்கலாம் இருக்குல்ல, பண்றதே இல்லையே. பாயிண்ட்ல இருந்து கவருக்கு ஓடி வருவாரு, எக்ஸ்ட்ரா கவருக்கு ஓடுவாரு. எக்ஸாக்ட்லி, உள்ளுக்குள்ள ஸ்லூப் பண்ணி எடுத்து அடிக்கிற ரன் அவுட்டா இருக்கட்டும், வெறித்தனமா கை கால கிழிச்சு இருக்கிற கேட்சா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது இட்ஸ் டீம் மேன். தன்னுடைய ஃபீல்டிங்ல பிடிக்கிற கேட்சுக்கு தனக்கு கிரெடிட் பெருசா கிடையாது. நல்ல கேட்ச்னுவாங்க, ஹெட்லைன்ஸ் போலருக்கு வரப்போறது இல்ல பேட்டருக்கு வரப்போறது. கேட்சை விட்டா பேட்டருக்கு கூட்டு, கேட்சை பிடிச்சானா போலருக்கு நல்ல பேர். அப்படி இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், எங்க அவருக்கு ஓவர் பவர் ஆகுது T20ன்னு, டெஸ்ட் மேட்ச்ல டக்குன்னு சாண்ட்னர் கிட்ட அடிச்சுட்டு ரிஷப் பண்ற கூப்பிட்டு ரிஷப் பண்றன்னு ரைட்டு நியூசிலாந்து சீரீஸ் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் டர்னே பண்ணிச்சு சீரீஸ். நம்ம ஓடுற ஸ்பீடுக்கு அந்த நான் ஸ்ட்ரைக்கரால ஓட முடியுமான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதை பத்தி பார்க்கவே பார்க்காம இது T20 தான் நான் ஓடுவேன் அப்படின்னு ஒரு குவிக் சிங்கிள் தான் டெஸ்ட் மேட்ச்ல. அதனால மைண்ட் டோட்டலி ஃபிளட்டட் வித் T20 கான்செப்ட்.